ஆக்டர் ரெடின் கிங்ஸ்லி தமிழ் சினிமாவில் ரீசெண்டாக காமெடி நடிகர்களுக்கு பஞ்சம் அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் இருக்கும் பொழுது இவர் அந்த இடத்த அழகாக வந்து ஸ்போர்ட்டிவாக யூஸ் பண்ணார் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா ரீசெண்டாக வந்த எல்லா தமிழ் திரைப்படங்கள்லையும் இவர் தான் காமெடி ரோலில் கிங்காக வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தார். பட் இவர் முதல்ல வரதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நெல்சன் அப்படிங்கிற அவரோட ஃப்ரெண்டு தான். ஸோ அவரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்போலேருந்தே வந்து ரெடின் கிங்ஸ்லிக்கு நிறைய வாக்குகள் கொடுத்து அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட திரைப்படங்களில் மிகப்பெரிய ஸ்கோப் கொடுத்து இப்போ தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத காமெடி நடிகராக வந்து பார்த்திங்கன்னா ரெடின் கிங்ஸ்லி இருந்துட்டு இருக்காரு. ரீசெண்டாக அவர் நடித்த எல்லா படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு உண்மையான விஷயம். இவருக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆனிச்சு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நடிகை சங்கீதா அப்படிங்கிற இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆனது. ஸோ இவங்க 2 பேர் மேரேஜை அப்பயே வந்து ரொம்ப காசிப் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கீதா அவங்க வந்து ரெடின் கிங்ஸ்லிட்ட நிறைய பணம் இருக்குது, அதனால தான் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க, இந்த கல்யாணம்லாம் ரொம்ப நாள் தாங்காது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காசிப்ஸ் வந்து அப்பயே வர ஆரம்பிச்சுது. பட் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடின் கிங்ஸ்லி லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிட்டு அவரை திருப்பி அவருடைய கரியரில் ரொம்ப ஃபோக்கஸாக இருந்து அதற்கடுத்து அந்த ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட நிறைய படங்கள் வந்து நடித்தார். அதே மாதிரி சங்கீதா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா சீரியலில் தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வந்து நடந்தது. சங்கீதா அவர்களுக்கும் ரெடின் கிங்ஸ்லி அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேபி ஷவர் ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக வந்து பண்ணாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். தமிழ் சினிமாவில் இருக்க அவர் கூட நடித்த எல்லா டாப் செலிபிரிட்டிஸும் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தை வந்து பிறந்திருக்கிறதா ரெடின் கிங்ஸ்லியே வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத ரெடின் கிங்ஸ்லி ஒரு வீடியோ மூலியமாக வந்து தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட ஃபோட்டோவும் வந்து வந்துட்டு இன்ஸ்டாவில் பதிவிட்டு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸை எல்லாருக்கூடையும் வந்து இப்போ ரெடின் கிங்ஸ்லி ஷேர் பண்ணுறாரு அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியுது.